ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். வாங்க, சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சிக்கன் குழம்பு தான் எதுக்காக செய்ய போகிறோன்னா, இட்லிக்கு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது ஈஸியாக நல்லா சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறம் இதில் வந்து இஞ்சி, பூண்டு, தேங்காய் 3மே மிக்ஸ் பண்ணி ஆட்டி வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப நைஸாக இல்லாத கரகரன்னு ஆட்டி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்பு போட்டால் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு செஞ்சிடலாம். அப்புறம் நான் இது கூட வந்து கொத்தமல்லி இலையை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்படி செஞ்சால் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கச்சு. இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணணும். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இதுவும் இதிலே போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கழுவி வச்சுருக்க சிக்கன் வந்து இதில் சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த சிக்கன் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தேங்காய், பூண்டு, இஞ்சி 3ம் ஆட்டி வச்சுருக்கிறத எடுத்து இதிலே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் 2 டம்ளர் 2லேருந்து 3 டம்ளர் கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு வேணும். அப்போ தான் இட்லிக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். சிக்கன், மல்லித்தூள், கறி மசால் 3மே ஒரு டேபிள் ஸ்பூன். ஏன்னா பசங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் எல்லாமே அளவாக எடுத்து வச்சு அதில் சேர்த்துக்கணும். சும்மா சிம்பிளாக ஈஸியாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பட்டை லவங்கமெல்லாம் சேர்த்துனா ஒரு சிலருக்கு வந்து ஜீரணம் ஆகுதில்ல. அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நல்லா கொச்சி வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி மூடி வச்சு ஒரு 2 கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. இட்லி சிக்கன் குழம்பு உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாங்க, இட்லியோடு சேர்ந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிம்மா.